செல்வி, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? இவங்க பையன் உயிரை காப்பாத்தி கொடுத்து வாழ்நாளே மறக்க முடியாத நன்மை செஞ்சு கொடுத்துருக்கான் வேலு. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான் வேலு, அதுக்காக மன்னிப்பு கேட்கணுமா? என்ன சொன்னீங்க? யாரோ ஒருத்தரை பார்த்து வினோதினியோட புருஷன் கௌதமோட அப்பான்னு சொன்னா அதை நாங்க கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு நிக்கணுமா என்ன? ஐயோ, நாங்க ஒண்ணும் உங்களை சிரிக்கலாம் சொல்லல, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அதையே இப்படி பெருசுப்படுத்துறீங்கன்னு கேட்டோம். என்ன 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 சொன்னீங்க? நானா பெருசுப்படுத்துறேனா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நீ ஒரு ஆம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வெயி, அத நான் பாத்துட்டேனே வச்சுக்கவே. உன் புருஷன் நினைச்சு உன்னை சேர்த்து வச்சு பேசினா நீ என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவங்க மேல தப்பில்ல வினோ, உன்னை சொல்லணும். நீ புருஷனை இழந்தவ மாதிரி இருந்தா உன்னை பாக்குறவங்களுக்கு பரிதாபம் வரும். ஆனா நீ தான் இப்படி மினிக்கிட்டு சுத்துறியே. இவர் கூட பேசி பழகிக்கிட்டு இருந்தா ஊர் உலகம் உன்னை இப்படித்தான் பேசும். ஏங்க, யாரோ முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க பேசுறாங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நீங்க எப்படி பேசலாமா? இவ சரியா இருந்தா எதுக்கு இந்த பேச்செல்லாம் வரப்போகுது? எல்லாம் இவன் நடந்துக்கிறத பொறுத்து தானே இருக்கு. இது பாரு, யாரும் முன்ன பின்ன கூட தெரியாதவங்க, அவங்க கூட கரெக்டா உங்க ரெண்டு பேரையும் பார்த்து புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க. போதும், இதுக்கு மேல வாய் பேசாத. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஆமா, நீங்க ஆம்பளை, உங்களுக்கு என்ன? அவதான் பொம்பளையாச்சே, எல்லா அசிங்கமும் அவமானமும் அவளுக்கு மட்டும் தானே. இப்படி எல்லாம் பேர் வாங்குறதுக்கு காரணம் நீங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க மட்டும் தான். உங்க பிள்ளையே எங்க கௌதம் கூட பழக விட்டுட்டு இப்படி ஒரு பேரை எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்களே. இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவரோட பொண்டாட்டி இவரை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பிள்ளை இருக்க திவ்யா, இவளை இவர் கூட விட்டுட்டு போயிட்டா. இந்த வினோதினியோட புருஷன் இருக்காரே, இந்த 2 ஆண்டுகளும் வயித்துல இருக்கும் போதே போனவர் தான். திரும்ப வந்த படை கிடையாது. ஏதோ ஆர்மில வேலை பார்க்கும் போது உயிரை விட்டுட்டாரு. நான் வீட்ல பைக் கீழே விழும்போது உன்கிட்ட சொன்னேன் ஏதோ அபசகுணமா இருக்குன்னு. என் பேச்சை ஏதாவது கொஞ்சமாச்சும் கேட்டியா நீ? பாத்தியா பாரு எவ்வளவு அசிங்கத்தை வந்து பட்டுட்டு இருக்கோன்னு. ஏ மதி, ஒழுங்கா வீட்டை பார்த்து போவோம் வா. இங்க இருந்தோன்னு வெயி, போற வரவங்களுக்கு எல்லாம் எல்லா விளக்கமும் சொல்லிட்டு தெரியணும். வா வீட்டுக்கு போலாம். பிரச்சனை வெளியே இல்லங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே சீப்பா பேசுறீங்கல்ல, உங்க கிட்டதான் இருக்கு. பேசும்போது கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டீங்களா? கடவுளே வந்து சொன்னாலும் கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். தெரியாத ஒரு விஷயத்துல மூக்க நுழைச்சு ஒரு ஆளை கலங்க வச்சிட்டீங்கல்ல. வாங்க. அண்ணே, ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டேன், அதுக்கு போய். சரி சரி விட்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலு, என்னாச்சு? இல்லங்க, என்னாலதான். வேலு, நடந்ததுக்கு நீ என்னடா பண்ணுவ? அது அவங்க பிரச்சனை, நீ எதுக்கு அதை பத்தி யோசிக்கிற? இல்லண்ணே, உண்மை என்னன்னு தெரியாம அவங்கள பத்தி தப்பா பேசிட்டேன். செல்வி, நான் போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டுமா? விடுங்க வேலு, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நீங்க ஒன்னும் தெரிஞ்சு பேசலையே. சரி, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், நமக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க போலாம். வாங்க.
அப்பாடா, என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருக்குடி. இந்த வேலுவும் செல்வியும் எல்லாரும் முன்னாடி நல்லா அசிங்கப்பட்டாங்க. மா, இதெல்லாம் பத்தாதுமா. இங்க இருந்து போறதுக்குள்ள இவங்க எப்படியெல்லாம் அவமானப்பட போறாங்கன்னு மட்டும் பாரு. நல்ல அவமானப்படட்டும், படட்டும் படட்டும், நல்ல அவமானப்படட்டும்.